கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை பாருங்கள். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபித்து வளர்ந்திருந்தாலும் ஒரு பூரணம் என்கிற நிலைமையை அடைஞ்சு விட்டேன்னு சொல்ல முடியாது. அடைவதற்கு வளர்ந்து கொண்டே இருக்கலாம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு காலையில் 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். கொஞ்சம் ஆண்டவருடைய அன்பை ருசித்த பிறகு காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாளைக்கு காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம்னு 5 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4 மணி நேரம், ராத்திரி ஒரு 5 மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 9 மணி நேரங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இரவெல்லாம் ஜெபித்து கொண்டு இருப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இரவெல்லாம் ஜெபித்து முடித்து ராத்திரி நான் படுக்கிறதுக்கு 3 மணி ஆயிரும். 3 மணிக்கு படுத்து காலையில் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு எழும்புவேன். எழும்புனா காலையிலையும் ஜெபிக்க போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். ராத்திரி ஃபுல்லாக ஜெபித்து இருக்கோமே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே இருக்காது. ஒரு நாள் காலையில் ஜெபிக்கலைனாலும் மனசாட்சி சொல்லும், இன்னைக்கு நீ ஜெபிக்காமல் இருக்கா அப்படின்னு. நான் யோசித்து பார்ப்பேன், 5 நிமிஷம் ஜெபிக்கிறவன் திருப்தியாக இருக்கான், 5 மணி நேரம் ஜெபிக்கிற நமக்கு திருப்தி வர மாட்டேங்குது. ஒருவேளை நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவரே எப்பொழுதுமே ஜெபிக்கணுங்கிற கான்செப்ட் தான் எனக்குள்ள இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு 7 வருடங்கள், 8-9 வருடங்களுக்கு பிறகு அந்த வித்தியாசத்தை காண்பித்தார். இந்த 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறவங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறவங்க அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் ஜாக்கிங் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தரம் அப்படியே இருக்கிறத பார்த்தேன். ஆனால் 5 மணி நேரம் 9 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை தரமானது எங்கோ உயர்ந்து இருந்தது. பொருளாதாரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆசீர்வாதத்தில், ஆவிக்குரிய கிருபைகளில், அனுபவங்களில், ஒருவேளை எல்லா விதத்திலும் தேவன் மேன்மையாக வைத்திருக்கிறத பார்க்க ஆரம்பித்தேன். என் காதுபட பலர் பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? நம்மளும் பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு போயிடலாமோ, ஊழியத்துக்கு போகிறவையெல்லாம் நல்லா இருக்கானே. அவங்களுடைய பார்வை என்ன தெரியுதுன்னா, ஊழியம் செஞ்சால் நல்லா இருப்பான்னு தோணுது. அந்த ரங்கத்தில் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் கிடந்தாங்கிறது அவங்களுக்கு தெரியல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழியில் நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கன்னு வைங்களேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா தம்பின்னு கேட்குறேன்னு வைங்களேன், ஆமான்றுவோம். பழனியில் ஒரு சபைக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அது நல்ல ஒரு போதகர், வயதான தகப்பனார். அந்த சபையில் அன்றைக்கி நான் போயிருந்த பொழுது கம்யூனியன் சர்வீஸ், திருவிருந்து ஆராதனை. அப்போது செய்தி வேலை முடிஞ்ச பிறகு பாஸ்டர் அறிவிப்பு கொடுக்குறார், ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க மட்டும் திருவிருந்துக்கு காத்துருங்க, மற்றவங்க யாரும் திருவிருந்து எடுக்கக்கூடாது, ஒதுங்கி போயிருங்கன்னு சொல்லிட்டார். அப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில 15 வயசு 16 வயசு தம்பிமாரெலாம் திருவிருந்து எடுக்கிறதுக்கு முழங்கால் போட்டிருந்தாங்க. அப்போ நான் அதில் ஒரு தம்பியை கூப்பிட்டேன், இங்கே வாடா அப்படின்னு. அவன் எந்திரிச்சு, என்ன அங்கிள்னு வந்தான். ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு? இல்லைன்னா. அப்புறம் திருவிருந்து எடுக்கிறதுக்கு முழங்கால் போட்டிருக்கியன்னே. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னா. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படலை, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை, தண்ணியில் முங்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால நான் சொன்னேன், கொண்டு போடுவேன். ரட்சிப்புக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா திருவிருந்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, போ வெளியே. ஞானஸ்நானம் திருவிருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை வெளியே பற்றி விட்டேன். அவன் வெளியே போகும்போது உடனே என்ன பார்த்து சொன்னான், பாஸ்டர் பேரனும் அவன் ரட்சிக்கப்படலைன்னா. பாஸ்டர் பேரனை அங்கே வான்னு கூப்பிட்டேன். என்னன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு? இல்லைன்னா. அப்புறம் திருவிருந்துக்கு நிற்கிய அப்படின்னு. ஒன்று அவன் சொன்னான், நானும் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நான் சொன்னேன், துறப்போ, ஞானஸ்நானம் திருவிருந்தில் பங்கு பெறுகிறதுக்கு தகுதியாக்குகிற காரியம் கிடையாது. ஞானஸ்நானங்கிறது விசுவாசத்தின் அடையாளம் தான்.
ஆனால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டாதான் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும், பரிசுத்த வாழ்க்கை கிடைக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் வரும். நீ ரட்சிக்கப்படாமல் திருவிருந்தில் பங்கெடுத்தா அது பாவம் செய்துவிட்டு திருவிருந்துக்கு வருகிறதுக்கு சமம், துறப்பு அப்படின்ட்டேன். 2 வாலிபர்கள் எழும்பி போயிட்டாங்க. பாஸ்டர் அதை பார்த்துட்டு இருந்தார், ஒன்றும் சொல்லலை. திருவிருந்து ஆராதனை முடிஞ்சிச்சு. ஒரு அம்மா என்கிட்ட கோபத்தில் வந்துட்டு, என் பிள்ளைய திருவிருந்து எடுக்க விடாமல் தடுத்துட்டீங்க, என் பிள்ளை கூட படித்த பாருங்கள் பின்னாடி இருந்தவங்கெல்லாம் எத்தனை பேர் இன்னும் சினிமா பார்க்கான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், அவங்கெல்லாம் திருவிருந்து எடுக்காங்க. நான் சொன்னேன், எம்மா உன் பிள்ளை கர்த்தருடைய கோபத்துக்கு தப்பிட்டான்னு நீ சந்தோஷப்படாமல், இதோ 4 பேர் செத்துட்டான், அவன் கூட சேர்ந்து என் பிள்ளையும் சாவலை நீ என்கிட்ட வந்து சண்டைக்கு போடுறியம்மா, உனக்கு அறிவு இருக்கா? மற்றவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்து தெய்வத்தை கோபத்தை சம்பாதிக்கிறார்கள்னா என் பிள்ளையும் தெய்வ கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் விடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறியான்னு. அதுக்கு பிறகு தான் அந்த அம்மா யோசித்துட்டு, சாரி பிரதர் என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் வேறு மாதிரி யோசித்துட்டேன். நான் கேட்டேன், என்ன மாதிரி யோசித்தீங்கன்னு. உடனே எங்களை திருவிருந்துக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் கேவலப்படுத்துறீங்கன்னு நினச்சேன். நான் சொன்னேன், தகுதிப்படுத்துறது கர்த்தர். நீங்கள் உத்தமமாக வாழ்ந்தால் தடையே கிடையாதுமா, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் தடை கிடையாது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருந்தால் தடை கிடையாது. வருத்தத்தோடு சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய சபையில் ரட்சிக்கப்படாத வாலிபர்கள், ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்கிற பேரில் திருவிருந்தில் பங்கெடுத்து அறியாமையினால் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த சபையின் போதகரும் கண்டுக்கிறது இல்லை, கேட்கறதும் இல்லை. உண்மையில சொல்கிறேன், நீங்கள் ஞானஸ்நானத்துக்குன்னு ஒரு ஆராதனை நடத்துகிறீங்களா, ஒரு ஸ்டடி வச்சு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கீங்களா? அப்படிலாம் கற்றுக் கொடுக்க வேண்டாம். ஒவ்வொரு ஆராதனையிலும் ரட்சிப்பை குறித்தும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்தும், ரட்சிப்பு கொடுக்குற மேன்மை குறித்தும் சொல்லிக் கொடுங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை ஞானஸ்நானம் எடுக்க வைங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் சபை பரிசுத்த சபையாக இருக்கும், நீங்கள் உத்தமமாக நடக்கிறவர்களாக இருப்பீங்க, உங்கள் சபைக்குள்ள ஆபத்து வராதுங்க. நிறைய குடும்பத்தில் என்கிட்ட வந்து கண்ணீர் வடிக்காங்க, ஐயா என் பிள்ளை கர்த்தரை தேடி தான் ஐயா போனான், சபைக்கு தான் ஐயா போவான், சபையை விட்டு எங்கேயுமே போக மாட்டான், கேன்சர்வாதி வந்துட்டியா, ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான் ஐயா. யோசித்து பாருங்கள், படித்து முடித்து இன்னும் வேலை கிடைக்கலையா, கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை, ஏன் யோசித்து பாருங்கள், ஏன்? கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையை குறைபடாதுன்னு வசனம் சொல்லியிருக்கும்போது இன்னைக்கு கர்த்தரை தேடுற உங்களுக்கு பல நன்மைகள் குறைபட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ குணப்படாமல் கர்த்தரை தேடுறா, மனம் திரும்பாமல், நீ பாவமன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் திருவிருந்தில் பங்கெடுக்கிறா. யோசித்து பாருங்க, உணர்வு இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கிறா, உண்மை இல்லாமல் கர்த்தரை பின்பற்றுகிறா, ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்து அப்பமும் திராட்சரசமும் நீ பானம் பண்ணுறா. அதனால தான் உங்களால் உத்தமமாக வாழ முடியல. இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்கிறேன், தயவு செய்து போதகர்களே, சபை விசுவாசிகளை சொல்லிக் கொடுங்க, ரட்சிப்பை வலியுறுத்துங்க, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறத சொல்லிக் கொடுங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லிக் கொடுங்க. இதை சொல்லிக் கொடுக்காம ஞானஸ்நானத்தை சொல்லிக் கொடுத்து வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கோணலான வழியில் நடப்பான், கண்டுபிடிக்கப்படுவான், ஆசீர்வாதம் இருக்க. தயவு செய்து உத்தமமான வழியில் நடக்க பழகுங்க. நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான காலவேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உத்தமமாய்மை பின்பற்றுகிறதை விட்டுவிட்டார்களே, உத்தமனாய் வாழுகிறதை விட்டுவிட்டார்களே, மனம் திரும்பாதவர்களுக்குள்ளே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாதவர்களுக்குள்ளே என்ன உத்தமம் இருக்கும் ஆண்டவரே? எப்படி ஒழுக்கம் இருக்கும்? எப்படி பரிசுத்தம் இருக்கும்? எப்படி கீழ்ப்படிதல் இருக்கும்? ஆண்டவரே, எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் மனம் திரும்பாத மனிதன் பாவிதானே. எத்தனை ஆராதனைக்கு வந்தாலும், ஆண்டவரை திருவிருந்திலே பங்கெடுத்தாலும் உம்முடைய இரத்தத்தால் கழுவப்படாதவன் துன்மார்க்கன் தானே. ஆண்டவரே, உத்தமமாய் நடக்காதபடி உம்மை சேவிக்கிறார்களே, தாறுமாறான வழியிலே நடந்து கொண்டு உம்மை பின்பற்றுகிறார்களே. எஜமானனே, உம்முடைய கிருபையின் கரத்தில் உமது சபைகளை தருகிறேன். அவர்களை உயிர்ப்பியும் உணர்வுள்ளவர்களாக்கும், உத்தமராக்கும். ஆண்டவரே, நீரே உமது முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.